ஏன் முத்து, நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்குலாம் போனஸ் கொடுத்துட்டியா? அதெல்லாம் போன வாரமே கொடுத்தாச்சுமா. ஏய், நீ என்னடி மூஞ்சி தூக்கிட்டு போய் இரவானத்தில் வச்சிட்டு இருக்க? அத்தை, கொழுந்தனார் இன்னும் வரலல்ல, அந்த கோவமா இருக்கும். எங்க போயிருக்கான் பழனி? ஒரு 4 கிழமை திருவிழா பண்டிகைனா என்ன பண்ணுவாங்க? குடும்பமா சந்தோஷமா இருப்பாங்க, அப்படிதானே? ஆனா அந்த வீட்டுல அப்படியெல்லாம் கிடையாது. பாண்டியன் அண்ணன், கோமதி அத்தாச்சி, அவங்க பிள்ளைங்க, அவங்க மருமகன்னு எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஏன் புருஷன் மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. இன்னைக்கு மச்சத்தப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமா குமாரு, எங்க வீட்டுக்கு போகலான்னு நான் சொன்னேன். உங்க சித்தப்பாவும் சரின்னு தான் சொன்னாரு. திடீர்னு ஒரு அவசர வேலை வந்துருச்சு அவர் மச்சானுக்கு. ஏதாவது அவசரம்னா அவர் போக வேண்டியதானே? ஏன் புருஷன் தான் ஓடணுமா? சரி சரி விடு சுகன்யா, நீ டென்ஷன் ஆகாத. சுகன்யா, இங்க என்ன பண்ற? ஏய் அண்ணே, எங்கடா போன? எல்லா வேலையும் முடிஞ்சதா? முடிஞ்சுண்ணே. சுகன்யா, நீ அந்த வீட்டில் இருப்பேன்னு நினைச்சேன். சரி வா, உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் வா. நான் வரல. ஏய் கோவப்படாத, அதான் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேனே, அப்புறம் என்ன? மணி என்னன்னு தெரியுமா? நாம கிளம்பி போறதுக்குள்ள எங்க வீட்டுல எல்லாரும் தூங்கிடுவாங்க. ஏன் தம்பி, உங்க 2 பேருக்கும் இது தலை தீபாவளி. உங்களுக்கு அதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்க நீ, அதான் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேனே. என்ன தம்பி, எல்லா நாளும் தான் நீங்க வேலைக்கு போறீங்க, நல்ல நாளையாவது கொஞ்சம் வீட்டுல இருக்கலாம்ல. அடுத்தவன் அண்டி பொழைச்சா இப்படிதான். சொல்ற வேலையை சொல்ற நேரத்தில் செஞ்சுதான் ஆகணும். ஏண்டா, நீ கடை திறக்கிறத பத்தி உன் மச்சான் பாண்டியன்ட்டையும் போடு வேலையை கட்டி பேசிட்டேடா? இல்லைண்ணே, அதுக்கு இன்னும் சந்தர்ப்பம் அமையலை. அதுக்கெல்லாம் என்ன சந்தர்ப்பம் அமையணும் சித்தப்பா? சொந்த பிசினஸ் தொடங்குறேன்னு பழிச்சு நான் சொல்ல வேண்டியது தானே? இல்லைப்பா, இல்லை, அப்படியெல்லாம் எடுத்தோம் கவுத்தோம் நல்லா சொல்லிட முடியாது. அப்படின்னா எப்பதான் சொல்ல போறிய? நான் பேசுறேன், பார்த்து பேசுறேன். நீ பேசு, பேசாம இரு, அது உன்னோட கவலை. நாளை மறுநாள் நல்ல நாளா இருக்கு, கடையை திறக்கிறோம், அவ்வளவுதான். ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். ஆனா எதுக்குண்ணே இம்புட்டு அவசரம்? டேய், சில விஷயத்தெல்லாம் சட்டுப்புட்டுன்னு முடிக்கணும், தள்ளி போடக்கூடாது. ஏமா சுகன்யா, நான் சொல்றது சரிதானே? இப்ப இந்த நிமிஷம் கடையை திறந்து கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான் மாமா. பாடுறா, கல்லாவில் உட்கார்ற பொண்ணே ரெடி ஆயிடுச்சு, நீ ரெடி ஆக மாட்டேற. ஏய் மா, நீ என்ன சொல்ற? நான் என்னப்பா சொல்ல போறேன்? நான் கூட நல்ல விஷயத்த தள்ளி போடாதீங்கன்னு தான் சொல்ல போறேன். இல்லாதா, அது எதுக்கு அவசரம்? ஏய், என்னடா ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? நீ வா, ஒரு நிமிஷம் உள்ள வா, சொல்றேன் வா. டேய் வாடான்னு சொல்றேன்ல, வா உள்ள வா. போடா, ஆத்தா கூப்பிடுங்க. தயங்கி தயங்கி நின்றுட்டு எல்லாத்துக்கும் தயங்குவான். டேய், கடை தொடங்குறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? அது வந்து ஆத்தா, வருஷக்கணக்கில் நான் அக்கா வீட்டில் தானே இருந்துக்கிட்டு இருக்கேன், மச்சான் கடையில் தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேணுங்கிறது நல்லது கெட்டது எல்லாமே அவங்க தானே பார்த்துக்கிடுறாங்க. என் கல்யாணத்துக்கு கூட அவங்க தானே பொண்ணு பார்த்தாங்க. இப்போ நான் திடீர்னு போய் இனிமேல் எல்லா விஷயம் என் அண்ணனுக்கு தான் பார்த்துப்பாங்கன்னு நான் எப்படி ஆத்தா சொல்ல முடியும்? டேய் 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 டேய், பொண்ணு பார்த்த விஷயத்துக்கே நானும் வரேன். அவங்க தான் பொண்ணு பார்த்தாங்க, ஆனால் எதுவுமே சரியா அமையலையே. கடைசியில் உங்கள் அண்ணனுங்க பார்த்த பொண்ணை தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஏன் அவங்க ஒத்துக்கலையா? சுகன்யாவா அவங்க வீட்டில் ஒருத்தையே அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன? அதே மாதிரி இப்போவும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதை பாரு பழனி, நீ அக்கா மாமான்னு அவங்கள சார்ந்தே பழகிட்ட. ஆனால் உன் பொண்டாட்டியால் அப்படிலாம் இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இப்போ ஏதாவது ஒன்று தேவைன்னா புருஷன் கையவே எதிர்பார்க்க கூடாதுன்னு தான் இப்போ இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நல்லதும் கூட. ஆனால் சுகன்யாவை பாரு, ஏதாவது வேணும்னா உன் அக்காவை கேட்கணும், இல்லைன்னா உன் மாமனை கேட்கணும்.
ஏற்கனவே அந்த வீட்டில் 3 மருமகளுங்க இருக்காளுங்க. அவங்க அளவுக்கு சுகன்யாவில் அங்கே போய் ஏதாவது உரிமையாக கேட்க முடியுமா? இதை பாரு, நான் மாப்பிள்ளையே தப்பா சொல்லலை. ஆனால் அவர் சம்பளம்னு உனக்கு எதுவும் பெருசாக கொடுக்கறது இல்லையாடா? டேய் பழனி, சுகன்யாவுக்கு ஏதாவது ஒரு சேலை துணிமணி வேணும்னாலும், இல்லை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகணும், கடைக்கணி கூட்டிகிட்டு போகணும், ஏன் அவளுக்கு ஒரு முறை பூ வாங்கி கொடுக்கணும்னா கூட உன்னால் முடியுமா? முடியாதுல்ல? அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுடா. உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கால்ல. நான் சுகன்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான்லாம் நினச்சிக்காத. அவள் சட்டுப்புட்டுன்னு விடுகொடுக்குன்னு பேசுகிறவ தான். ஆனால் அவள் பேசுறதெல்லாம் நியாயம் இல்லைன்னு ஆயிடாது இல்லப்பா. உங்க அக்கா கோமதி கூட இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறவ நான் தான். உன்னை அங்கேயே இருன்னு சொன்னவள நான் தானே. இந்த பாரு, இப்ப நானே சொல்றேன், நீ உங்க அண்ணனுங்க வச்சு கொடுக்குற கடையை நடத்துறதுதான்ப்பா நல்லது. இந்த பாரு, உன் நல்லதுக்கு தான் நாங்க எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்கோம். நீ எதுவுமே பேச வேண்டாம். நாங்க சொல்றதுல இருக்கிற நியாயத்தை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி மாப்பிள்ளைக்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் நான் பேசிக்கிறேன். நீ யோசனை பண்ணிட்டே இருக்காத, சரியா? எதுவும் மறுப்பும் சொல்லாதடா. இத பாருங்கப்பா, இந்த போட்டோ எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? நல்லா இருக்குல்ல? ஏப்பா, இந்த போட்டோவில் எல்லாரும் நல்லா இருக்காங்க, அப்பா அம்மாவை மட்டும் ஏன் உம்முன்னு இருக்கு? என்னவோ உங்க முகத்தை நான் இப்படி ஆக்குன மாதிரி பேசுறிய. நீங்க தான் சிரிக்கவே மாட்டீங்களேப்பா. போட்டோக்கு கூட சிரிக்க மாட்டீங்க. இப்படிதான் நல்லா சிரிங்கப்பா, அப்பதான் நீங்க அழகா இருப்பீங்க. அப்படியா? என்ன சிரிச்சா போச்சு. இப்ப போட்டோ எடு, சிரிக்கிறேன். அழகா எடுக்கணும். இப்ப எப்படி இருக்கு? அழகா இருக்கு. இந்த மாதிரி நீங்க எப்பவும் சிரிக்கணும். நீ ஒருத்தி தாண்டி இன்னைக்கு எந்த வேலையும் செய்யாம தப்பிச்சிட்ட. ஏய், இவோ ஒருத்தி பாவம் சின்ன பிள்ளைய புடிச்சுக்கிட்டு வேலை செய்யணும், அது எப்படி செய்ய? ஆஹா, இப்படியே சொல்லி அவளை நீங்க கெடுத்து வச்சிருங்க. கெடுத்தாங்க. உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். சாப்பிடலாமாடா? சரிம்மா. மயில, மீனா, ராஜிமா, மயில, வாமா. இதோ வந்துட்டேன். மீனாமா, வாடி. சாப்பாடு எடுத்து வைக்கலாமா? சரிங்க அத்தை, எல்லாம் ரெடியா தான் இருக்கு. அம்மா ஒரு நிமிஷம். என்னடா? செந்திலே, கதிரே. டேய், அவங்கள சாப்பாடு எடுத்து வச்சுட்டு கூப்பிடலாமே. இல்லைம்மா, நான் சாப்பிட்றதுக்காக கூப்பிடல, வேற ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் கூப்பிட்டேன். அப்பா, மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்களாம், கேள்விப்பட்டீங்களாப்பா? இல்லையாடா, அப்படி ஒன்று நான் கேள்விப்படலையே. எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாப்பா. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் இன்னைக்கு தான் அதிகாரிங்க வந்துட்டு போனாங்களாம். ஏண்டா, தீபாவளி அன்னைக்குமா இந்த வேலையை பாக்குறாங்க? ஆமாம்மா. இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போகுதுல்ல, அதுக்காக கவர்மெண்ட்ல அதுக்கு முன்னாலேயே இந்த வேலையெல்லாம் முடிக்க சொல்லியிருக்காங்களாம். அப்படின்னா எங்க ஆபீஸ்க்கு நியூஸ் வந்திருக்குமே மாமா. நீங்க சொல்றது எங்களுக்கு புதுசா இருக்கே. ஆமாண்ணே, ஒரு அரசாங்க உத்தியோகம் பார்க்குறோன்னா எனக்குமே இது புதுசா இருக்கு. இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணுவார். டேய், நான் மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்கன்னு தானே சொல்கிறேன். அதுக்கு என்னமோ நான் பொய் சொன்ன மாதிரி எல்லாரும் மாறி மாறி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ மாமா, அப்படியெல்லாம் இல்லை, எங்களுக்கு விஷயம் தெரியலேங்கிறதுக்காக தான் கேட்டேன்.